கைஸ் என்னதான் ஆர்சிபி சேப்பாக்கத்துக்கே போய் சிஎஸ்கே தோக்கடிச்சாலும் வான்கடைக்கே போய் மும்பை இந்தியன்ஸை நொறுக்கினாலும் அவங்களோட ஹோம் கிரவுண்டான சின்னசாமியில் அவங்களால ஒன்றுமே பண்ண முடியல பார்த்தீங்களா. இதுதான் விதி. I'm looking like a இளிச்சவாயன். ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து 2 மேட்ச் தோத்துட்டாங்க, கொஞ்சம் ஃபீலிங்காக தான் இருக்காங்க. ஆனால் 2 மேட்ச் தோற்று வச்சு ஆர்சிபி டீம் நம்ம மொக்க நினைக்கக்கூடாது. ஏன்னா அவங்கள்ட்ட இந்த டீம் வந்து ஸ்குவாட் ரொம்ப அருமையாக இருக்குது. அடுத்த மேட்ச்சில் கம்பேக் கொடுப்பாங்கன்னு சொல்லி நம்புவோம். ஆனால் ஆர்சிபி டீமோட 2025 வந்து ஒரு பெஸ்ட் டீம் எதுன்னு கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக டெல்லி கேபிட்டல் தான் சொல்லுவேன். கண்டிப்பாக டெல்லி கேபிட்டல் ஃபைனல் போகிறது உறுதி. டெல்லி கேபிட்டல் எதிர்த்து எந்த டீம் ஃபைனல் ஆட போகிறாங்கன்றதா மிச்சம் 9 டீம்கள் இருக்க போட்டியாகவே இருக்க போது. ஃபைனல் பற்றி நம்ம அப்புறம் பேசுவோம். அதுக்குள்ள 9 நாள் இருக்குது. நேற்று மேட்சை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு பேசுவோம். நேற்று வந்து ஃபில் சால்ட் பேட்டிங் ஆடுற வரைக்கும் ஆர்சிபி ஃபேன்ஸ் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. ஃபில் சால்ட் 100 அடிக்கு போகிறான்டா, ஆர்சிபி ஸ்கோர் 250 போகுதுன்னு சொல்லி எல்லா ஆர்சிபி ஃபேன்ஸ் சந்தோஷமாக இருந்தா, குறுக்கு இந்த கௌசிக் வந்தால் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் சால்ட் ரன் அவுட் ஆகிட்டு போனார். ஃபில் சால்ட் எப்போ ரன் அவுட் ஆனாரோ அங்கே பிடிச்சிருச்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி பேட்ஸ்மேன் யாருக்குமே சரியாக பால் படவே கிடையாது. கடைசியில் டிம் டேவிட் மட்டும் அந்த சின்ன கேமியோ ஆடலைன்னா கண்டிப்பாக ஆர்சிபியோட ஸ்கோர் வந்து 150 கூட தொட்டிருக்காது. டிம் டேவிட் கடைசியில் கொடுத்த கேமியோனால 163 அடிச்சாங்க. 163 டெல்லியோட பேட்டிங் கண்டிப்பாக ஈஸியாக அடிச்சிருவாங்கன்னு பார்த்தா ஆர்சிபி பவுலிங் அங்கேயுமே டஃப் கொடுத்தாங்க. ஆனால் இருந்தாலும் கேஎல் ராகுலோட கிளாஸான இன்னிங்ஸ் முன்னாடி அவங்களோட பவுலிங் எடுபடவே இல்லை. கேஎல் ராகுல் தனி ஒரு மனிதனாக 93 ரன் அடிச்சு டெல்லி கேப்டன் வின் பண்ண வச்சிட்டாரு. டெல்லி கேப்டன் 4க்கு 4 ஆடி 4 மேட்சுமே வின் பண்ணி மாசா நிற்கிறாங்க. கண்டிப்பாக டெல்லி கேப்டன் ஃபைனல் போகிறது கண்டிப்பாக உறுதி. கண்டிப்பாக டெல்லி கேப்ல தோக்கடிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனால் எந்த டீம் டெல்லி கேப்லேயே தோக்கடிச்சு மாஸ் காட்டுன்றதை நீங்கள் மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க.